ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம் 1915 1947 வரை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1800 சிலர்லேருந்து 1914-13 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த பகுதி வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ் 1915 to 1947. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்திய தேசிய இயக்கம் அது மட்டும் சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு 3 or 4 டாபிக்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ டிஎன்பிசி டெட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ நிறையா டைம்லைன் சார்ட்ஸ்லாம் வரப்போகுது. கேர்ஃபுல்லாக கவனிங்க, கேர்ஃபுல்லாகவும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள். இயர்லி அப்ரைசிங் எகென்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ட் ஆஃப் காந்தி அண்ட் மாஸ் மொபிலைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தேசிய தலைவராக எப்படி உருவெடுக்கிறாரு அப்படிங்கிற டாபிக் இதுக்குள்ளே இருக்குது. அதே போல் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் காந்தியன் ஃபேஸ், காந்தி காலகட்டம், காந்தியின் கட்டம் வந்து 1915 1947 வரைக்கும். ஸோ அப் டு +2 வரைக்கும் நம்ம அதை டச் பண்ணி கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது என்னென்ன டாபிக் வந்து டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உள்ளே பாருங்கள். ஸோ இந்த காந்தியன் ஃபேஸில் வந்து 1915-47 என்னென்ன டாபிக் டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1917 சாம்பரான் மூமெண்ட், சாம்பரான் இயக்கம். 1918 காந்திஸ் ஃபாஸ்ட் அட் அகமதாபாத். எகைன் 1918 த கேதா ஸ்ட்ரகிள். 1919 மான்டேக் சேம்ஸ்ஃபோர்டைய சீர்திருத்தம். அதே போல் 1919 ரவுலட் ஆக்ட். 1919 ஏற்கனவே ஒரு மசாக்கர் நடந்துச்சு இல்லையா, படுகொலை நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்தது 1919 கிலாஃபத் மூமெண்ட் வந்து உருவாயிருக்கு. ஸோ 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். டைம்லைன் சார்ட்ஸு கேர்ஃபுல்லாக கவனிங்க, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் இதுவே ஒரு கொஸ்டினாகவே வந்துடும். நெக்ஸ்ட் 1922 பாருங்கள், சௌரி சௌரா இன்சிடெண்ட். 1923 இந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி. 1928 சைமன் கமிஷன். 1928 நேரு வந்து ரிப்போர்ட், நேருடைய அறிக்கை. 1928 சைமன் கோபேக். 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன். அதே ஆண்டு 1920 பூர்ண ஸ்வராஜ். 1930 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தண்டி யாத்திரை. 31, 32 மூன்றுமே வந்து வட்டமேசை மாநாடு நடந்தது நமக்கு தெரியும். 1932 பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம். 1940 ஆகஸ்ட் ஆஃபர். 1940 அகைன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், ஒவ்வொரு தலைவர்களும் தனியாக சத்தியாகிரகம் செய்வது. 1940 வந்து லாகூர் தீர்மானம். 42 கிரிப்ஸ் மிஷன். 1942 குவைட் இந்தியா மூமெண்ட். 1944 சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஐஎன்ஏ உருவாக்குறாரு. 1945 இந்த வேவல் பிளான். 1946 கேபினட் மிஷன். 1947 மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த டைம்லைன் ஷார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லேயே இதுவே வந்து பொறுத்துகளையோ அல்லது வந்து நேரடியான கேள்வியோ அல்லது கிரானிக்கல் ஆர்டரில்
ஸோ ஏறு வரிசை இறங்கு வரிசையிலையும் கூட கேட்கலாம். இதை வந்து ஒரு 3 ஸ்லைட்ஸ் இருக்கிறது சிறப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள ஸ்டோரியே போகிறோம். ஒவ்வொன்றும் எப்படி நடந்தது என்னங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காந்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே காந்தியுடைய காந்தி காலகட்டத்தில் நடந்து தான் இந்த கம்ப்ளீட்டு இந்த யூனிட்டே வந்து கம்ப்ளீட்டாகவே காந்தியுடைய காலகட்டம். ஸோ அதனால் நம்ம காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும், காந்தி அடிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ காந்தி அடிகள் பொறுத்த வரைக்கும் எப்போ பிறந்தார்லாம் நமக்கு தெரியும், இல்லைன்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். 1869 தான் அவர் பிறந்தாருங்க. சரிங்களா? எங்கே பிறந்தாலும் தெரியும் நம்மளுக்கு. எப்போது போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பிறந்தார்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? இவரை பற்றி நம்ம சொல்லிட்டு தான் உள்ளே போகிறோம். இவர் பிறந்து அப்படியே போயிட்டுருக்காரு. இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஹிஸ்ட்ரியில் எப்படி படித்தார், என்னென்ன படித்தார் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் தனியாகவே இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த அரசியலில் என்ட்ரி ஆகிறத பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறது. இவர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிடுறாரு இல்லையா? எங்கே 1915 தான் இந்தியாவுக்கு வர்றாரு. சரிங்களா? எங்கே சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அவர் என்ட்ரி ஆகிறார். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா? என்ன ப்ராப்ளமு? இனவெறி அரசாங்கம் அங்கே இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் ஃபைட் எகெயின்ஸ்ட் இன்இக்வாலிட்டி இம்போஸ்டு பை ரேசிஸ்ட் கவர்மெண்ட். இங்கிலீஷில் வந்து ரேசிஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அதை எதிர்த்து போராடி சாதனை பெற்று தான் அங்கே வராரு. இவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியல. இங்கே அதை விட மோசமான ரேசிஸ்ட் நடந்துட்டுருக்கு இல்லையா? பிரிவினை நடக்குது, இன்இக்வாலிட்டிஸ் நடந்துட்டுருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோன்னா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அதனால் மகாத்மா காந்தியோடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகலே the advice. The following Gokhale advice spent a year traveling all over the country, acquainting himself with the situation. நாடு முழுவதும் கோகலேவுடன் காந்தியடிகள் பயணம் செய்கிறாருங்க. பிறகு தன்னுடைய ஊரான அகமதாபாத்தில் தான் ஒரு ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆசிரமம் அது சபர்மதி ஆசிரமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் எந்த ஒரு இயக்கத்திலையும் அவர் போய் இன்னும் சேரவே இல்லை. டிட் நாட் டேக் ஆக்டிவ் பார்ட் இன் தி பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹோம் ரூல். ஹோம் ரூல் இயக்கம் சொல்லி ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்திலையும் இவர் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் இதுலேயும் பங்கேற்கல இவர். ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? என்ன பிரச்சனை? இந்த ரேசிஸ்ட் இனவெறிய ஃபேஸ் பண்ணிட்டு வராரு. அதே இங்கேயும் பார்க்குறாரு, இங்கே இந்தியாவிலையும் பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே நம்ம வந்து ஆயுதங்கள் ஏந்தி போராட முடியாது. அதுக்கு சரியான ஒரு வழியை வந்து அமைதி போராட்டம். ஸோ சத்யா, சரிங்களா, மற்றும் அகிம்சையை ஃபாலோ பண்ணுறாரு. காந்தியடிகள் இந்த ரெண்டையும் பயன்படுத்துகிறாரு. உண்மை மற்றும் அகிம்சை அடிப்படையில் சத்தியாகிரகா அப்படிங்கிற வந்து ஒரு நான் வைலன்ஸ் ஃபைட் ரேசிஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் ரெஜிமில் அங்கே பார்த்ததை இங்கே கொண்டு வராருங்க. ஸோ சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்து அவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு சவுத் ஆஃப்ரிக்காவில். என்ன செய்கிறாரு தெரியுங்களா? ஒரு சத்தியாகிரகி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்து காட்டுறாரு. தீமைகளையும் தவறுகளையும் எதிர்க்கக்கூடாது, அவர்களை வெறுக்காமல் தன்னுடன் சேர்த்து கொள்வது, சமாதானப்படுத்துவது தான் அகிம்சை, சத்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. நாட் ஹேட் ராங் டோர். அவன் இங்கிலீஷில் அருமையான ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான். நாட் ஹேட் ராங் டோர்.
WRNGDOER. இதை நீங்கள் பண்ணலாம். அவர் நம்ம காந்தியடிகளுடைய புக்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி வேர்ல்டு, டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி வேர்ல்டு, சேஞ்ச் யுவர் செல்ஃப், தட் இஸ் தி வே டு தி ஹாப்பினஸ். சரிங்களா? உலகத்தை திருத்த நினைக்காதீங்க, முதல் நீங்கள் மாறுங்க, அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமே கொடுக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். சரி, மாதிரி பல சொற்பொழிவுகள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த சத்தியாகிரகத்தில் அவர் சம்பாதிச்சது என்ன சொல்லுங்கள்? துன்பம் தான் சம்பாதிச்சார். சத்தியாகிரகத்தில் அவர் சம்பாதிச்சது துன்பம் தான். துன்பம் தான் கிடைக்கும் இல்லையா? உடனே இன்பம் கிடைக்காது. நிறையா வெறுப்புகளும் சம்பாதிச்சார். பட் என்னன்னா, வெறுப்பு பயிற்சியில் இடமில்லாத மாதிரி வாழ்ந்தாருங்க. துணிச்சலாக இருந்தார். சரிங்களா? துணிச்சலாக இருந்தார். சொல்கிற அவர், ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ், புரியுதுங்களா? ட்ரூத், உண்மையும் அகிம்சையும் would be weapons of the brave, would be weapons of the brave and fearless and not cowards. தமிழில் சொல்லணும்னா, அவர் வந்து கோழைகள் அல்ல, நாங்கள் கோழைகள் அல்ல, சரிங்களா? ஆனால் அச்சமற்றவரின் ஆயுதங்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் இது கேட்காட்டி கூட கண்டிப்பாக நம்ம காந்தியடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1917 நடந்த சாம்பரன். சாம்பரன் சத்தியாகிரகம் என்னது இது? இதை பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய மக்கள் எல்லாத்தையும் அணிதிரட்டுவது, அதான் முதல் முயற்சி. யார்? காந்தி செஞ்ச முதல் முயற்சி என்னங்க? ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை, இந்தியா முழுக்கவே ஒன்று சேரணும் அப்படிங்கிறதான் அவருடைய தாட், முக்கியமான ஒரு எய்மாகவே இருந்தது. எந்த ஊர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எந்த ஊர்? சாம்பரன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்கள போய் அழைக்கிறாரு. சாம்பரான் எந்த ஊர்? ஆக்சுவலி பீகார், பீகாரில் இருக்கக்கூடிய சாம்பரான் மாவட்டம். என்ன பிரச்சனைங்க அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. சரியா? இண்டிகோ டை இல்லையா? இண்டிகோ டைனா அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, ஸோ ஜென்ரலாகவே பீகார் ஒரு விவசாய நிலமாக இருக்கும். அங்கே வந்து நெல், கோதுமை சிறப்பாக விளையும். ஆனால் ஆங்கிலேயர்கள், இந்த ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் நீ விளைவிக்க வேண்டாம், எங்களுக்கு தேவை இண்டிகோ டை அதிகமாக ஐரோப்பிய நாடுகளில் சேல்ஸ் ஆகுது, அதனால் நீ அந்த இண்டிகோ டையை, இந்த செடியை இங்கே வளர்க்கணும், அந்த பயிரை இங்கே வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ விவசாயிகளின் தங்க வயலுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/20, 20 நிலம் இருந்தாங்கன்னா அதில் 3 நிலத்தில் கண்டிப்பாக இண்டிகோ குத்தகை எடுத்து அதை வந்து விளையணும் அப்படிங்கிறதான் அவங்க கண்டிஷன். சரி, இதை வந்து எகெயின்ஸ்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா யார் தலைவர்கள் இருந்தார்னா தெரியும், காந்தியடிகள் இருந்தார். ஆனால் இந்த சாம்பரான் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ளூர் தலைவர்களாக இருந்தாங்களாமா. அந்த உள்ளூர் தலைவர்கள் யார் அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத், மஜ்ரூல் ஹக், ஆச்சாரியா கிருபாலினி, மகாதேவ் தேசாய். இவங்கெல்லாம் உள்ளூர் தலைவர்கள். பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்படிங்களா, காந்தியை மாவட்டத்தை விட்டு வெளியே போ, அந்த சாம்பரான் மாவட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மறுக்கிறாங்க. காந்தியும் ஒரு உறுப்பினர்
உறுப்பினராக எடுத்துக்கிறாங்க. எதில் அப்படின்னா விசாரணை வளையத்தில் அங்கே இருக்க உள்ளூர் தலைவரோட சேர்த்து காந்தியையும் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. அறிக்கையாக சப்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இண்டிகோ பயிரிடு செய்யக்கூடிய அந்த விவசாயிகளை விடுதலையும் செய்கிறாங்க. இப்படி ஒரு போராட்டம் நடந்து தலைவர்களை விடுதலை செய்வது, அதாவது காந்தியடிகளுக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த போராட்டத்தில் அவருக்கு முதல் வெற்றி. விவசாயிகள்லாம், சாம்பிரான் விவசாயிகள்லாம் காந்தியடிகளுக்கு நெருக்கமாக வராங்க. நம்மளுக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாரு, நம்ம ஒரு போராட்டம் பண்ணி அது நம்ம விடுதலை, ஜெயிலுக்கு போய் கூட விடுதலை ஆயிட்டோம் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. காந்தியடிகள் அடுத்த ஆண்டு 1918 உண்ணாவிரதம் மேற்கொள்றாருங்க. ஃபாஸ்ட், காந்தி இஸ் ஃபாஸ்ட். உண்ணாவிரதம் எங்க? அகமதாபாத்தில் ஒரு உண்ணாவிரதத்தை கொண்டு வராங்க. உண்ணாவிரதம் யாருமே செய்ய மாட்டாங்க. எடுத்த உடனே அருவாள், ஈட்டி, அம்புன்னு சொல்லி எடுத்து சண்டைக்கு தான் போவாங்க. இவர் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியமாக இருந்தது. மக்களை அனைவரையும் திரட்டிய அகமதாபாத் தொழிலாளர்களை ஒரு அணி திரட்டி போராட்டம் நடத்துறாரு. என்னங்க அகமதாபாத்தில் அங்கே ஒரு ஜவுளி மில், டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், மில் ஓனர்ஸ்க்கு இடையே ஒரு தகராறு ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? என்ன, தொழிலாளர்களின் கோரிக்கைகளையும் உரிமைகளையும் அந்த ஓனர்ஸ் ஏற்க மறுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க அவங்க? 35% எங்களுக்கு ஊதியம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது சரிதானப்பா அப்படின்னு சொல்லி காந்தியும் அவரோட சேர்ந்து அறிவுறுத்துறாரு. காந்தி அந்த உண்ணாவிரதத்தில் அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு மன உறுதியை கொடுக்குறாருங்க. ஸோ த பிளாஸ்டர் ஆஃப் தி மாரலி ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஹி வெண்ட் ஆன் ஃபாஸ்ட். இவர் ஃபாஸ்ட் வைக்கிறதுல அங்கே இருக்க தொழிலாளருக்கு ஒரு உறுதி கொடுக்குது. கடைசியாக என்ன ஆகுதுங்க? இறுதியில் மில் உரிமையாளர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஸோ செகண்ட் விக்ட்ரி அவருக்கு. காந்திக்கு இரண்டாவது வெற்றி அப்படின்னா இந்த உண்ணாவிரதம் அவருக்கு அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்குது. அதே ஆண்டு கேதா போராட்டம். அதே ஆண்டில் கேதா போராட்டம் நடக்குது. கேதா ஸ்ட்ரகிள். கேதாங்கிற ஒரு மாவட்டம். ஆக்சுவலி கேதா அப்படி சாம்பிரான் மாவட்டம் பார்த்த மாதிரியே கேதா அப்படிங்கிற ஒரு மாவட்டம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன். முக்கியமானது என்னென்னா மான்சூன், த ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன். அதான் முக்கியம். கேதாவில் த ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன். பருவமழை பெய்யவே இல்லைங்க. பருவமழை பெய்யல. அதான் பிரச்சனையாங்க. இப்போது இவங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த நிலத்துக்கு, அந்த பேஷன்ஸு, அவங்க அந்த டேக்ஸ் பே பண்ண முடியல. நில வருவாயை குறைக்குமாறு கேட்குறாங்க. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயம், மழை பெய்யல, விவசாயம் ஒன்றும் கிடையாது, பயிர்கள் இல்லை, வளர்ச்சி அடையல, எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இது நியாயமாக தானே இருக்குது. ஒன்றுமே விளைக்காததுக்கு எப்படி நம்ம டேக்ஸ் பே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக காந்தி இந்த போராட்டத்தில் இன்வால்வ் ஆகிறார். சரிங்களா? அவரோட சேர்ந்து வித்தல் பாய் பட்டேல். இப்போ இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க, கேட்பாங்க. வித்தல் பாய் பட்டேல் அவரும் இவரோட சேர்ந்தார். சேர்ந்து அந்த ஏழை விவசாயிகளுக்கு பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாகும் வரை போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த வல்லபாய் பட்டேல் இருக்கா இல்லையா, ஒரு இளம் வழக்கறிஞர். சரிங்களா? அவருடன் சேர்ந்து காந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துலால்
இந்துலால் யாக்னிக் இன்னொருத்தர், அவரோட பேர் இந்துலால் யாக்னிக். எல்லாரும் இணைந்து இயக்கத்தோடு உருவாக்கி ஒரு ஒரு உறுதியாக போராட்டம் பண்ணுறாங்க. பயங்கரமாக அடக்குமுறையெல்லாம் பண்ணுறாங்க. அதை மீறி அரசு அதிகாரிகள் பணம் செலுத்தக்கூடிய ராயட்டுகள் மட்டுமே வருவாய் வசூலிக்கப்படும் என்று அறிவித்தனால காந்தியடிகள் இந்த கேதா போராட்டத்தை வாபஸ் பெறாரு. அடுத்த ஒரு வெற்றி கிடைச்சிருது. ஸோ இப்படி தொடர்ந்து காந்தியடிகளுக்கு வெற்றி கிடைக்க கிடைக்க அவர் ஒரு தலைவராக உருவாயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில் மறைமுகமாக கூறப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1919, இதுவும் 1918 தான். 1919 முக்கியமான ஒரு ஆண்டுங்க, சரிங்களா? 1919 இந்த கவர்மெண்ட் ஆக்ட் இல்லையா, இந்திய அரசாங்க சட்டம் உருவானது. 1935 இந்த இந்திய அரசாங்க சட்டம் உருவானது. சரி, வேறு என்ன உருவானது 1919 அப்படிங்கிறது நிறையா லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக போய் பார்த்தோம், நீங்கள் தெரியும். 1919 நிறையா லிஸ்ட் இருக்குது இல்லையா? என்னென்ன பாருங்கள். ஸோ மான்டேக், செம்ஸ்ஃபோர்ட், ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக், கிலாஃபத் மூமெண்ட், இது எல்லாமே நிறைய சட்டங்கள் உருவாயிருக்கு. ஸோ 1919 நம்ம இங்கே பார்க்க போகிறது மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், MCRன்னு சொல்லுவாங்க. ஸோ மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், சீர்திருத்தம். யாருங்க இந்த மான்டேக்? எட்வின் மான்டேக். 2 பேர் இருக்காங்க. யார்? எட்வின் மான்டேக். இன்னொருத்தர் யார்? செம்ஸ்ஃபோர்ட். 2 பேர். என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இந்தியா மற்றும் வைஸ்ராய் மாநில செயலாளர்கள். யாருங்க? வைஸ்ராய் மாநில செயலாளர்கள். இவங்களுடைய வேலை என்னவா இருந்தது அப்படின்னா, அரசியல் சட்டங்கள் உருவாக்குறது. அதாவது இந்தியாவுக்கு சட்டங்கள் உருவாக்குறது. 1919 த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் அப்படின்னு, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். கவுன்சில்கள் சட்டம், இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1919 தான் உருவானது. இவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான மாகாண சட்டசபைகளை விரிவுபடுத்தி என்ன பண்ணுறாங்க? டயார்ச்சி சிஸ்டம், சரிங்களா? டயார்ச்சி, DYARCH, டயார்ச்சி சிஸ்டம், பை கேமரல் லெஜிஸ்லேட். புரியுதுங்களா? அதான் மீனிங்கு. இரட்டை ஆட்சி, இரு சபை சட்டமன்றத்தை உருவாக்குறது அந்த சீர்திருத்தம். எங்கன்னா மாகாணத்தில், இந்த ப்ரொவின்சிஸில். ஸோ இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க? பிரிட்டன் போர் முயற்சிகளுக்கு ஒரு நிபந்தனை அற்ற ஒரு ஆதரவையும் தெரிவிக்கிறாங்க, சரிங்களா? இந்த அதாவது பிரிட்டனுடைய போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஒரு அருமையான பேர் இருக்குது. புக்கில் ரொம்ப ரேர் கேஸாக தான் கிடைக்கும், நோட் பண்ணிக்கங்க. கேரட் மற்றும் குச்சி கொள்கை அப்படின்னு அர்த்தம். கேரட் மற்றும் குச்சி கொள்கை, நோட் பண்ணிக்கோ. கேரட் மற்றும் குச்சி கொள்கை, அதாவது த பாலிசி ஆஃப் கேரட் அண்ட் ஸ்டிக். பாலிசி ஆஃப் கேரட் அண்ட் ஸ்டிக். அதுக்கப்புறம் 1919 அதே ஆண்டு, அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1918 ஒரு விவாதம் வைக்கிறாங்க. யார்? ஐஎன்சி பம்பாயில் ஒரு அமர்வு கூடி விவாதம் வச்சுட்டு சொல்கிறாங்க, we are disappointing and unsatisfactory, ஏமாற்றம் மற்றும் திருப்தி அற்றது என்று காங்கிரஸ் கூறப்படுகிறது. அதே ஆண்டு தெரியும் நமக்கு, அடுத்த ஒரு சட்டத்தை
ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட் 1919. ஏற்கனவே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 அண்ட் தி ரவுலட் ஆக்ட் ஆஃப் தி சேம் இயர் வேர், அருமையான ஒரு இங்கிலீஷ் வேர்டு, promulgated, அறிவிக்கப்பட்டது, ரவுலட் சட்டம் அறிவிக்கப்பட்டது. எப்போ நடந்தது தெரியுமா? உலகப் போருக்கு பிறகு அதிகமாக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அடக்குமுறை கொண்டாங்க. மார்ச் 1919 தான் ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றி யாரையும் விசாரிக்காமலே சிறையில் அடைக்கிறது, அந்த அதிகாரத்தை கொண்டு வருவது. இந்த சட்டத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம். இதை கேட்டு காந்தியடிகள் மிகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஷாக்குடு. இப்படி பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொல்லி, அதாவது காந்தியால் நிறுவப்பட்ட இந்த சத்தியாகிரக சபை இருக்கு இல்லையா, அது சட்டத்தை மீறுவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி அதையும் அடக்குறாங்க இந்த ரவுலட் சட்டம். இந்த சத்தியாகிரகம் என்பது தொழிலாளர்கள், கைவினையாளர்கள், விவசாயிகள், வெகுஜன மக்கள் எல்லாரும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு டீமாட்டம் இருக்குதான் சத்தியாகிரகம். இதை மாற்றி ஒரு 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 ஆக்ட் மாதிரி கொண்டு வராங்க. இந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிராக 1919 மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ தெரியும், ஹர்த்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்த்தால் அப்படின்னா ஹிந்தியில் ஸ்ட்ரைக் அப்படின்னு அர்த்தம். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதே ஆண்டு கிலாபத் இயக்கம் உருவாகுது. கிலாபத் இயக்கத்திலையும் இணைந்து இது போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ என்ன நடக்குதுங்க, மார்ச் கிட்டத்தட்ட ஏப்ரல். ஆனால் நம்ம போய் எக்ஸாக்ட் ஃபிகர் பார்த்தோம்னா 13th ஏப்ரல் 1919 என்ன நடந்துருதுங்க, படுகொலை நடந்துருது. மசாக், இங்கே ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சரிங்களா? 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அமிர்தசரஸ் இல்லையா, அந்த நகரில் அடிக்க கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? இந்த போராட்டம் ஆக்சுவலி 2 விதமாக சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படுகொலை நடந்த அந்த பிளேஸில் மக்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறத 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று பஞ்சாபில் ஒரு விழா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யபால்னு இன்னொருத்தர் யார், சைஃபுட்டின் கிட்ஸ்லர் 2 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படத்திலே காந்தி படத்திலே பார்ப்போம். அவர் பேர் மைக்கேல், அவர் பேர் மைக்கேல் டயர் இல்லையா, மைக்கேல் ஓ டயர். அவர் தான் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னராக இருக்கிறார். அவருடைய போஸ்ட் பஞ்சாப் லெப்டினன்ட் கவர்னராக. இராணுவ தளபதி ஜென்ரல் டயர் அவரையும் கூப்பிட்றாரு, எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வாங்கப்பா. அங்கே பாரு, இந்த அமிர்தசரஸ்குள்ளே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நிறைய பேர் நம்மளுக்கு கேட்காம போராட்டம் நடத்தியிருக்காங்க, சுட்டு தள்ளிடுறாரு. ஸோ இறந்தவர்களின் புள்ளி விவரம் அரசு வெளியிட்டது 379 பேர் இறந்ததாக வெளியிடுறாங்க. பஞ்சாப் முழுவதும் இராணுவ சட்டத்தை உருவாக்குறாங்க. ஃபுல்லாக இந்த இராணுவ சட்டத்துக்கு இங்கிலீஷில் பேர் தெரியுமா, MRTIL, Martial Law was imposed all over Punjab. இதை கேட்டு பம்பாய்
டெல்லி, கல்கத்தா, லாகூர், என்னப்பா ரவுலட் சட்டம் எவ்வளோ மோசமாக இருக்குது, எத்தனை பேரை வந்து இவங்க கொன்று குவிக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஒரு ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இந்தியா முழுக்க இருக்குது, பெரிய கொடுமையாக இருக்குது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கொடுமைகளுக்கு எதிராக சில பேர் தங்களுடைய பட்டங்களை நாங்கள் வேண்டாங்க, நீங்கள் கொடுத்தது டாக்டர்ஸ் பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம்னு சொல்கிறீங்க, அந்த ஹானர்ஸ் பண்ணுறீங்கள, அதை நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி என்சிஎம் பண்ணுறோம், நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது மாதிரி எகென்ஸ்ட், அரசுக்கு எகென்ஸ்ட் பண்ணுறாங்க. இதே ஆண்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிலாபத் இயக்கம், அதுவும் வந்து உருவானுச்சு. அப்படின்னு கிலாபத் என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வேறு பகுதியில் பார்த்துருப்போம். அதாவது துருக்கியில் அங்கே இருக்கக்கூடிய சுல்தான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சுல்தானுடைய நிலை இஸ்லாத்தின் புனிய ஸ்தலங்களில் அது தொடர்புடைய இருந்தாலும் பஞ்சாப் பிரச்சனையும் ஜாலியன்வாக் பிரச்சனையும் தொடர்பு படுத்துவது அந்த கிலாபத். என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் உறுதிமொழிக்கு எதிராக இஸ்லாம் மதத்தில் புனித தலங்களுக்கு மேலான கட்டுப்பாட்டை இஸ்லாமியர் அல்லாத சக்திகள் கைப்பற்றிய நிலையில் ஜாலியன் வாலாபாக்கில் நிகழ்ந்தப்பட்ட அந்த குற்றத்திற்காக பிரிட்டிஷ் விசாரணை நீதிமன்றங்கள் ஜெனரல் டயரு, இந்த மைக்கேல் ஒட்வயர் எல்லாத்தையும் முற்றிலுமாக அவங்களாம் ஒன்றும் செய்யலன்னு மாதிரி விடுவிக்கிறாங்க. அப்போது இந்து முஸ்லீம் இந்த கிலாபத் இயக்கத்தின் மூலமாக ஒரு நாட்டம் கொண்டு வரதுக்காகவும் முஸ்லீம் தோழர்கள் ஆதரவு இல்லை சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிலாபத் இயக்கத்தை அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க. அலி சகோதரர்கள், அவங்க பேர் என்ன தெரியுமா, ஷூகா அலி மற்றும் முகமது அலி. இவர்களுடன் சேர்ந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க தான் அந்த இயக்கத்தை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபா கமால் பாஷா, அவருடைய தலைமையில் தான் மக்கள் கிளர்ச்சி எழுந்து சுல்தானில் அரசியல் அதிகாரத்தை பறித்து கலிப்பா ஆட்சியை ஒழித்தது போதும் அப்படின்னு சொல்லி, கலிப்பா பிரச்சனை தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடைசியாக முடிவெடுத்து விடுறாங்க. இது 1919 நடந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு என்சிஎம் சொல்லுவாங்க இல்லையா, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இதனுடைய டைம்லைன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு, அது 31 ஆகஸ்ட்டு 1920. காந்தியடிகள் நேரடியாக உருவாக்குனது. எப்போ அப்படின்னா, காந்தி கிலாபத் மாநாடு நடக்கும் பொழுது அவர் வந்து பிரகடனம் பண்ணுறாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் தொடங்க முடிவு செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அர்த்தம், நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் போக மாட்டோம், கவர்மெண்ட் பட்டங்களை வாங்க மாட்டோம், நீதிமன்றங்களை போக மாட்டோம், இது மாதிரி எகென்ஸ்ட், கம்ப்ளீட்டாக எகென்ஸ்ட் பண்ணுறது. செப்டம்பர் 1920 கல்கத்தா, பிளேஸ் வந்து கல்கத்தா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அமர்வு உட்கார்றாங்க. இதில் கிலாபத்து மற்றும் பஞ்சாப் குறைகளை நிவர்த்தி செய்கிற மாதிரியும் ஒரு சுயராஜ்யம் உருவாக்குற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல காந்தியடிகள் மீண்டும் ஒத்துழையாமை இயக்கத்தை முன்மொழிகிறார், தீர்மானத்தை கொண்டு வரார். என்ன சொல்கிறது, நாங்களாம் விருதுகளை வந்து திரும்ப பெற்றோம், திரும்ப கொடுத்துட்றோம், நாங்கள் எந்த பஞ்சாயத்துக்கு போக மாட்டோம், வெளிநாட்டு சுதேசி பொருட்களைன்னு சரிங்களா, சுதேசி பொருட்களை தயாரித்து நாங்களே பயன்படுத்த முடியும், வெளிநாட்டு பொருட்களை எதையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், வரி கட்ட சொன்னால் வரியும் கட்ட மாட்டோம், நீங்கள் சொல்கிற எதுக்குமே ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் சொல்வது எதையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அதான் என்சிஎம்.
பிறகு 1920 நாக்பூர். ஸோ நாக்பூர்லேயும் ஐஎன்சி ஒரு மாநாடு உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே வந்து மொழிவாரி மாகாண காங்கிரஸ் கமிட்டிகள் அங்கீகரிக்கிறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய குறைகள்லாம் எடுத்து விவாதிக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் நாக்பூர். 1920 கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. சிறிது காலத்துக்கு பிறகு ஒத்துழைமை இயக்கத்தை கைவிட்டார் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப வந்து போராட்டங்களும் ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பித்தாங்க காந்தியடிகள். அது வந்து பின்வாங்குவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த NCM இம்பேக்ட் என்ன அப்படின்னு. இம்பேக்ட் விளைவு. ஸோ வழக்கறிஞர்கள் தங்கள் வேலையை கைவிடுறாங்க. பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு யாரும் படிக்க போக மாட்டாங்க. காங்கிரஸ் கமிட்டி மக்கள் எந்த ஒரு இயக்கத்துக்கும் ஆதரவும் கொடுக்காம தனியாகவும் ஆரம்பித்து வரி கட்டாமல் இப்படி இருக்கிறாங்க. 1921 இருக்கு இல்லையா, அந்த ஆண்டில் இளவரசர் வேல்ஸ், பிரின்ஸ் வேல்ஸ் இருக்கார் இல்லையா, எந்த நகரங்களுக்கும் அவர் போக மாட்டேங்கிறாரு. வர மாதிரி இருந்தது, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் போக மாட்டேங்கிறாரு. இதனால் பெரிய அடக்குமுறைகள்லாம் உருவாக்குறாங்க. நாடு முழுவதும் தொழிலாளர்கள் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், பெங்கால், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா, சரிங்களா, இந்த பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த மக்கள் அவங்க ஒரு இயக்கம் உருவாக்கி கடுமையாக அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. பிறகு வந்து அந்த மாநில செயலாளர்களுக்கு கடிதம் எழுதி வைஸ்ராய் வந்து எங்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் எப்போது அந்த NCMக்கு அப்புறம் நடக்குது. 1922 சௌரி சௌரா. சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்போ நடந்தது? இது February 1922 February. என்னங்க சௌரி சௌரா? அரசாங்கம் பத்திரிகை சுதந்திரத்தை உறுதி செய்து 7 நாட்களுக்குள்ள கைதிகளை விடாவிட்டால், சரிங்களா, கைதிகளை விடாவிட்டால் பர்தோல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், பர்தோல் வரி விதிப்பு பிரச்சாரங்கள் உட்பட ஒரு சிவில் ஒத்துழையாமைக்கு தலைமை தாங்குவதாக அறிவிக்கிறார். சுவராஜ்யம் எங்களுக்கு இம்மிடியட்டாக வேணும் அப்படின்னு கொண்டு வராங்க. மலபார், ஆந்திரா 2 பெரிய வன்முறைலாம் அங்கே நடக்குது. 1922 February 5 சௌரி சௌரா அப்படிங்கிற பிளேஸில் கிட்டத்தட்ட 3000 இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களுடைய ஊர்வலம் போயிட்டுருக்கும்போது துப்பாக்கியில் சுட்டு நிறைய பேர் வந்து சாகுறாங்க. கிட்டத்தட்ட 22 போலீஸாரும் இறந்துடுறாங்க இந்த இன்சிடெண்ட்டில். இந்த சம்பவம் காந்தியடிகளுக்கு போய் சேருது. என்னப்பா ஆச்சுன்னா, நீங்கள் NCM கொண்டு வந்தனால தாங்க இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். ஸோ NCM நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், இடைநீக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறாரு. தொழிலாளர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்படுது. பர்தோல் அப்படிங்கிற கிராமத்தில் நடந்த முடிவை காங்கிரஸ் காரிய கமிட்டி இதுக்கு ஒப்புதல் அளிக்குது. காந்தி மீது நம்பிக்கை கொண்ட மற்றவர்களும் அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. இதுக்கு நடுவில் நேருவும் போஸ் இருக்காரு, இருவரும் காந்தியை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சௌரி சௌரா இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி, சரிங்களா, நேருவும் போஸ் என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா திடீர்னு வந்து இவர் NCM சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறாரு, அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு.
அடுத்தது ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி உருவாகுது. ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி உருவாகுது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது யார் அப்படின்னா சிஆர் தாஸ் மற்றும் நேரு, மோதிலால் நேரு ஆகியோர் தீவிர அரசியலுக்கு உள்ள வராங்க. சரிங்களா? தேர்தலில் போட்டியிடுவதற்கு வராங்க. சீர்திருத்தப்பட்ட சட்டமன்றத்தை கைப்பற்றுவதற்காக வராங்க. ஒரு குழு அமைச்சு வராங்க. அதை தான் நம்ம ஸ்வராஜ்யவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வராஜ்யவாதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ சேஞ்சர்ஸ், ஸ்வராஜிஸ்ட் அண்ட் ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாற்றத்தை விரும்புவார்கள். பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி, அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல். ஏன்னா இதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய எழுத முடியல, ஓரலாக சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நிறைய இன்சிடென்ட் சொல்ல வேண்டியதாக இருக்குது, அது எழுத முடியாது. அதனால தான் தேவையானது மட்டும் எழுதுகிறேன், மீதிலாம் ஓரலாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், சரிங்களா, எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அணி உருவாக்கி, நாங்கள் மாற்றுபவர்கள் அல்ல, நோ சேஞ்சர்ஸ் அப்படின்னா, ஹூ ஆர் தி நோ சேஞ்சர்ஸ்? ராஜகோபாலாச்சாரி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத். தேர்தலில் தேசியவாதிகள் கவனத்தை திசை திருப்பதற்காக இவங்க செய்கிறாங்க. மத்திய சட்டசபைக்கு இந்த ஸ்வராஜ்ய கட்சி 101 இடங்களை கைப்பற்றுதுங்க. 101 இடங்களில் நின்று 45 இடங்களுக்கு வெற்றி கிடைக்குது. மற்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையோடு 1919 அந்த சட்டத்தின்படி எல்லாரும் வெற்றி பெற்ற மாதிரி சொல்கிறாங்க. இதான் இந்த ஸ்வராஜ்ய கட்சி உருவாகி அதில் நம்ம லெஜிஸ்லேட்டருக்கு போகிறது. அடுத்தது சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் மற்றும் நேரு அறிக்கை. ஆங்கிலேயர்கள் 1929-30 இந்த காலகட்டத்தில் சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வராங்க. அதற்கு ஆயத்தமாக உருவானது தான் அந்த சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தின் தலைவருக்கு பிறகு சைமன் கமிஷன் தான். இந்த சைமன் கமிஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கமிஷன், அந்த குழுவில் இருக்கிறவங்க யாரு? வெள்ளையர்கள் மட்டுமே, ஆங்கிலேயர்கள் மட்டுமே. 1927 சென்னை, அதாவது மதராஸ் சொல்லுவாங்க, மதராஸ் நடந்த ஐஎன்சி கூட்டம் நடைபெற்றுச்சு. நாங்கள் இந்த இந்த சைமன் குழுவை புறக்கணிக்கிறோம். இதுக்கு இந்து மகா சபாவும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. 1928 டிசம்பர் கல்கத்தாவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை உருவாக்குறாங்க. அதில் உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, பிரதிநிதித்துவத்தை உருவாக்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. அதில் பிறகு இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, சைமன் கோ பேக் உருவாக்குனாங்க. சரிங்களா? சைமன் கமிஷனுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை உருவாக்குறதா அந்த சைமன் கோ பேக். கமிஷன் செல்லும் போதெல்லாம் போராட்டங்கள் நடத்துவது, சைமன் கோபேக் அப்படிங்கிற கோஷத்தை உருவாக்குறது. ஸோ இப்படி இருக்கும்போது 1928 டிசம்பரில் கல்கட்டாவில் ஐஎன்சியோடைய அடுத்த ஒரு அமர்வு உட்கார்ந்து இடதுசாரிகள்லாம் சமரசம் செய்து
ஜவஹர்லால் நேரு ஒரு அறிக்கையாக கொடுக்கறதா அந்த நேரு ரிப்போர்ட். யாரு? மோத்திலால் நேருவின் மகன் ஜவஹர்லால் நேரு தன் தந்தைக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பிறகு 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன். இதில் தான் பூர்ண ஸ்வராஜ்யம் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டது. லாகூர் மாநாடு காங்கிரஸோடையது, சிறப்பு வாய்ந்த மாநாடுங்க. இந்த மாநாட்டில் அவங்க முன்மொழிகிறது எது? எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் ஏதோ கொடுக்குற, ஆனால் அது பத்தாது, எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு முழக்கத்தோட பண்ணுறாங்க. 31 டிசம்பர் 1929 இந்த மூவர்ண கொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏற்றுறாங்க லாகூரில். இது முக்கியமான நிகழ்வு, கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 நம்ம இந்த மூவர்ண கொடியை ஏற்றுறோம். அதுக்கப்புறம் சிவில் ஒத்துழையாமை அப்படிங்கிறது காந்தி தலைமையில் உருவாக்குறாங்க. பிறகு அடுத்த ஆண்டு வந்துடுது இல்லையா, அடுத்த ஆண்டு வந்தது 1930. ஸோ 1930 அப்படின்னாலே 6 ஏப்ரல் 1930 என்னது? தண்டி யாத்திரை, தண்டி மார்ச். இந்த தண்டி அணிவகுப்பு காந்தியடிகள் அறிவிக்கிறாரு, அனைவரும் உப்பு மீதான அநியாய வரிக்கு எதிராக போராட்டம் பண்ணுவதுதான் இந்த தண்டி யாத்திரை. தண்டி மார்ச் எழுதிப்பார், ஓகேங்களா? ஸோ காந்தி என்ன பண்ணுறது, இந்த சமர்பதி ஆசிரமத்திலேருந்து அப்படியே கிளம்பி இந்த குஜராத் இருக்கக்கூடிய தண்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸு, 375 கிலோமீட்டர் அவருடைய ஆசிரமம். சபர்மதியிலிருந்து தண்டிக்கு 375 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அவரே உப்பு எடுத்து பண்ணுறாரு. வரிலாம் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த தேதி தான் 6 ஏப்ரல் 1930. கிட்டத்தட்ட அவர் 25 நாள் பயணம் செய்கிறாருங்க. 25 நாள் பயணம் செய்கிறாரு. பயணம் செய்து 6 ஏப்ரல் 1930 தண்டியில் போய் இறங்கி அங்கே அணிவகுப்பு இருக்கக்கூடிய காலம் முழுவதும் பத்திரிகைகள் இந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வாக அமைது. உப்பு சட்டத்தை மீறி முஷ்டி உப்பு எடுக்கிறாருங்க. முஷ்டி உப்பு, சரிங்களா? He broke the salt law. காந்தியடிகள் அந்த சட்டத்தை மீறி அந்த உப்பு எடுத்து அவரே உப்பு உருவாக்குறதா இந்த தண்டி யாத்திரை. இதே ஆண்டு 30, 31 இல்லையா, 30, 31, 32 வட்ட மேஜை மாநாடு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. இதில் உள்ள நுணுக்கமெல்லாம் கேட்பாங்க. எந்த வட்ட மேஜை மாநாடுக்கு காந்தியடிகள் சென்றார், எதுக்கு புறக்கணித்தார், எல்லாம் கேட்டு வச்சுருக்கலாம். பார்த்துங்களா? கரெக்டாக அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன நடக்குது பாருங்கள். இந்த வட்ட மேஜை மாநாடில் சைமன் கமிஷன் அரசரிடம், அது அந்த கவர்மெண்ட்டிட்ட அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. சட்டப்பூர்வமாக நம்பகத்தன்மை கொண்ட அந்த லண்டனில் அந்த வட்ட மேஜை மாநாடு நடக்குது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ RTC என்ன சொல்கிறாங்க, சுதந்திரம் அளிக்கும் விவகாரத்தில் காங்கிரஸ் அதை புறக்கணிக்க முடிவு செய்கிறது. அப்போ காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, அதில் தெரிஞ்சுக்கணும். நாட் பார்ட்டிசிபேட்டட் காங்கிரஸ். அதனால் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்காக மார்ச் 5, 1931 என்னங்க நிகழ்வு, காந்தி இர்வின் ஒப்பந்தம். இது முக்கியமானது, கேட்பாங்க. காந்தி இர்வின் அக்ரிமெண்ட் ஆர் பேக்ட்.
அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 கையெழுத்தானது இதை இந்தியாவில் கீழ்ப்படியாமை நிறுத்தப்பட்டதை குறிக்குது. சரிங்களா, அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 நடக்குது இல்லையா, அந்த ஆர்டிசி, அதில் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஐஎன்சி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது காந்தியும் கலந்து கொள்கிறார் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில். அரசாங்கம் பிடிவாதமாகவே இருக்குதாமா, எனக்கு எந்த கோரிக்கையும் அதுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் காந்தி, நேரு, கான் அப்துல் கஃபார் கான், சரிங்களா, இவங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது, அந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட அந்த இயக்கம் இருக்கக்கூடாது, தடை செய்யப்படுகிறது. நிறைய வந்து நசுக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து சட்டவிரோதமாக பறிமுதல் செய்கிறாங்க. மக்கள் எல்லாமே வந்து சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்து எந்த சப்போர்ட் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பயங்கர ஆட்சி கட்டவிழ்த்து இயக்கம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பிறகு மே 1933 அதிகாரப்பூர்வமாக இடைநிறுத்தம் பண்ணுறாங்க. officially suspended in May 1933. Then May 1934 இந்த சட்டத்தையே திரும்ப பெறாங்க எல்லாத்தையும். ஸோ அடுத்த ஒரு நிகழ்வு பூனா பேக்ட். பூனா ஒப்பந்தம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் தீண்டத்தகாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஸோ அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அன்டச்சபிள்ஸ், ஆப்ரஸ்டு அண்ட் இண்டிபெண்ட் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து யாருங்க, அம்பேத்கர் அக்கறை செலுத்துவதுதான் இது முக்கியமான இடம். ஸோ அம்பேத்கர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கறை செலுத்துகிறாரு. அனைத்து கட்சி மாநாடு ஒன்று அமைக்கிறாரு. சைமன் கமிஷன், இந்த ஆர்டிசி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இது எல்லாத்துலேயும் அம்பேத்கர் போய் நின்று எங்களுக்கு தனி தொகுதி வேணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தீண்டத்தகாதவர்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா இது, நம்ம வந்து இன்னும் சுதந்திரமே அடையலை, இவர் வந்து பாட்டுக்கு வந்துட்டு இந்த வெகுஜன மக்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், தீண்டத்தகாதவர்களுக்கும் எதிர்காலம் நல்லா அமையணும்னு சொல்லி அம்பேத்கர் போய் இப்போது தனி தொகுதி கேட்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், செப்பரேஷனை கொடுக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, நேருவும் காந்தியும் கவலைப்படுகிறார்கள். இவர் அம்பேத்கர் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து முழு சுதந்திரம் அடைவதற்கு டிலே ஆகும், பிரிவினை ஏற்படும் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1930 கவர்மெண்ட்னா யார், இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 1932 ஆகஸ்டில் வகுப்புவாத விருது அறிவிக்கிறாங்க. வகுப்புவாத விருது, ஓகேங்களா, த கம்யூனல் அவார்டு ஆகஸ்ட் 32 டிக்ளேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தனி தொகுதிகள் வேண்டும் சொல்லி இந்த அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்றுக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இப்போ இதை வந்து ரொம்ப காந்தி ரொம்ப வருத்தப்படுறாரு. தனி தொகுதி கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு அதிகமாக உருவாகும், நிறைய பேர் வந்து சிறைக்கு போகிற நேரம் அப்படிலாம் நடக்குமே அப்படின்னு தான் கடைசியாக வந்து
உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதத்தை உருவாக்குறாரு. இந்த வகுப்புவாதம் வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு. ஸோ காந்தியை உயிர் காப்பாற்றணும் இல்லையா, அவர் வந்து இப்போயே சாப்பிடாமே கிடக்காரு பல நாட்களா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அம்பேத்கர் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுதுங்க. இறுதியில் சிறையில் காந்தியுடையான சந்திப்புக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதுதான் வந்து பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் தனி தொகுதிகளை எடுத்துக்கொண்டது. ஆனால் தீண்டத்தகாதவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை உறுதியும் செய்தது. அந்த பூனா பேக்டில் புரியுதுங்களா? அந்த கம்யூனல் அவார்டு வாஸ் மாடிஃபைடு அண்ட் பூனா பேக்ட் வாஸ் சைன்டு. ஸோ நிகழ்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம்லைன் சார்ட் நோட் பண்ணிக்கங்க. யாருக்கு இடையில் நடந்ததுன்னு நோட் பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸாம்ஸில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எக்ஸாமில் ஆன்சர் கொடுக்க முடியும். நேரடியான கேள்வி வராது. இப்போ தான் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு 32 வந்து காலகட்டத்தில் வரும். மாகாணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியை தலைவராக்கி நிறையா காங்கிரஸ் அமைச்சர்களை ராஜினாமாவும் செய்ய வச்சு அவர் தலைவராக்குறாங்க. காங்கிரஸுடைய மன உறுதியை எல்லாரும் பாராட்டுறாங்க. 1940 அக்டோபர் சரிங்களா, நிறையா பேர் வந்து தனி நபராக சத்தியாகிரகத்தை உருவாக்குறாங்க. தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ காங்கிரஸ் தலைவராக பிறகு போஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சிறிது காலத்துக்கு பிறகு சந்திர போஸ் வந்து ராஜினாமா செஞ்சிடறாரு. போஸ் வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் ஜெர்மனி சிங்கப்பூருக்கு தப்பிச்சு ஓடிறாரு. அங்கே போய் ஒரு புரட்சிகர நடவடிக்கையெல்லாம் செய்கிறாரு. 1942 கிரிப்ஸ் கமிஷன் வந்துடுது. கிரிப்ஸ் கமிஷன். ஆங்கிலேயர்கள் காங்கிரஸின் அனைத்து முக்கிய தலைவர்களையும் கைது செய்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. ஜின்னா முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடியது, பாகிஸ்தான் கோரிக்கை நிலைநிறுத்துவது, கிழக்கு வங்காளம் வேணுங்கிறது, வகுப்புவாதம் உருவாக்குறது, நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே காந்தி என்ன பண்ணுறாரு, தனது சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஓரளவுக்கு பாசிட்டிவாக மாற்றுறாருங்க. ராஜாஜி இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி ஃபார்முலா வேவல் திட்டம் உருவாக்குறாங்க. ஃபார்முலா வேவல் திட்டம். இன்னொரு வந்து சிம்லா மாநாடு ஒன்று நடக்குது. சிம்லா மாநாடு. இந்த சிம்லா மாநாட்டில் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குதுங்க. எது இந்த ஃபார்முலா லெவல் திட்டம் எல்லாமே. ஆயிரத்தி 1946 ராயல் இந்தியா நேவி அப்படி கிளர்ச்சி உருவாக்குறாங்க. சுதந்திரம் செயல்முறைக்கு விரைவுபடுத்துவதற்கு ஆங்கிலேயர்கள் பயங்கரமாக தூண்டுதல் கொடுக்குறாங்க. அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். கேள்விப்பட்டோம் இல்லையா, இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு was appointed Governor General to oversee independence and partition. இந்தியாவை தனி நாடாக பிரிப்பதற்கும் பிறகு ஒரு சுதந்திர நாடாகவும் பிரிப்பதற்கு இவரை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பிறகு இந்த கேப்பு நடுவில் வைஸ்ராய், அவர் பேர் வந்து லார்ட் லின்லித்கோ. ஆகஸ்ட் மாத சலுகை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் 8 1940.
என்ன கொண்டு வர்றாரு தெரியுங்களா? டொமினியன் அந்தஸ்து, டொமினியன் நிலையை கொண்டு வராரு. வைஸ்ராய் அவங்க ஒரு கவுன்சில் நிர்வாகம் அமைப்பாங்க. அவங்க தான் வந்து இந்தியர்களுக்கு இடம் அளிப்பார்கள். அதில் இந்தியர்களை கொண்டு போர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். சிறுபான்மையுடைய உரிமைகளை அங்கீகரிக்கப்படும். இந்த போருக்கு பிறகு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கும் இப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் கொடுக்குறாரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா லாகூர் ரெசல்யூஷன், லாகூர் தீர்மானம். இந்த பிரிட்டிஷ் காலனித்துவத்துக்கு எதிராக லாகூரில் முஸ்லீம்கள் ஒரு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை நிறுத்துகிறாங்க. அந்த கோரிக்கை செய்யக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 23, 1940. சரிங்களா? 1940. அந்த தீர்மானத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடன் போர் முயற்சிகளில் ஒத்துழைக்க முயன்ற போது கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மறுக்கிறாங்க. இவங்க தலைவர்களை அச்சுறுத்துறாங்க. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் எல்லாமே தனித்தனியாகவே வந்து பிரிட்டிஷ் போருக்கு நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த லாகூர் ரெசல்யூஷன்ஸை கொண்டு வராங்க. இன்னொன்று ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, 1942 என்னது முக்கியமான நிகழ்வு? QIM, குவைட் இந்தியா மூமெண்ட் இல்லையா? குவைட் இந்தியா மூமெண்ட் மே 1942 மேல. ஸோ காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் செயல்பாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய இருக்கும் பொழுது ராஜாஜியுடன் சேர்ந்து ஒரு கிளர்ச்சிக்கான நிலைமையை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் செயற்குழு ஜூலை 14, 1942 எங்கே கூடுதுன்னா வார்தா. ஸோ ஒவ்வொரு டைம்லைன் பையிலேருந்து ஸ்டோரி கிடையாது, டைம்லைன் தான் முக்கியமானது. சரி, ஜூலை 14, 1942 வார்தா. அங்கே கூடி என்ன பண்ணுறாங்க, வெகுஜன மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு மாஸ் சிடிஎம் வந்து கொண்டு வர மாதிரி ஒரு உருவாக்குறாங்க. அப்போ தான் காந்தியடிகள் சொல்கிறார் இல்லையா, டூ ஆர் டை, அதுவும் அங்கே தான் நடக்குது. டூ ஆர் டை, செய் அல்லது செய்து மடி. கிரிப்ஸ் பணியை குறிக்கும் பட்சத்தில் காந்தி மற்றும் நேரு இருவரையும் பிரிட்டிஷாரிடம் கடந்து ஒரு கசப்பாக மாறக்கூடிய நிகழ்வு தான் டூ ஆர் டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1942 செப்டம்பர் 1942 வன்முறை பெருசாக நடக்குது. ரயில் நிலையங்கள் உடைக்கிறாங்க, அந்த டெலிகிராஃப் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, தகவல் தொடர்புலாம் நிறுத்துகிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் பயங்கரம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் 1944 வரை நீடிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் மிட்னாப்பூர் ஒரு முக்கியமான நகரம். மிட்னாப்பூர் அந்த மாவட்டத்தில் தாம்லுக் ஜாதிய சர்க்கார், தாம்லுக் ஜாதிய சர்க்கார். ஸோ இது வரைக்கும் 1944 வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல வந்து இந்த தேசிய அரசாங்கத்தை வந்து அமைத்து காலனித்துவத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பிறகு பிப்ரவரி 10, 1943 காந்தியடிகள் சிறைக்கு சென்றாங்க. கிட்டத்தட்ட 21 நாள் உண்ணாவிரதம் இருக்கார். அது பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து மே 6, 1944 அவர் ரிலீஸ் ஆகிறாரு.
ஒரு பயங்கரமான உடல்நிலை குறைவால் அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக அவர் வந்து அமைதியான வழியில் அவர் சொல்கிறத வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் வந்து நேரு எல்லாமே சேர்ந்து போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறாங்க. இதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்ஏ கொண்டு வருவார். ஐஎன்ஏ, இந்த போஸ் குடிமக்களை ஐஎன்ஏல வந்து சேர்த்து ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 6, 1944 ரங்கூன் அப்படிங்கிற பிளேஸ், ரங்கூன்லேருந்து ஆசாத் ஹிந்த். ஸோ வானொலி மூலமாக காந்திக்கு ஒரு செய்தியை உரையாற்றுறாரு. அது முக்கியமான நிகழ்வு ஜூலை 6, 1944. இந்த டைம்லைன் சார்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎன்ஏ ட்ரையல் நடக்குது எங்கன்னா ரெட் ஃபோர்ட் டெல்லியில் வந்து ஐஎன்ஏவுடைய ட்ரையல் நடக்குது. ஸோ ஐஎன்ஏல வந்து ஒரு 3 முக்கிய அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க அந்த அதிகாரிகள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷா நவாஸ் கான், பிகே சேகல், ஜிஎஸ் தில்லன். இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோ. ஐஎன்ஏல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள். இவங்களாம் விசாரணைக்கு உள்ள போகிறாங்க. முஸ்லீம் லீக்கு, சிரோமணி அகாலிதளம், இந்து மகாசபை, வெளியேறு பிரச்சாரத்திலிருந்து எல்லாரும் விலகி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் சில காலம் கழித்து ஜனவரி 6, 1946 சில தண்டனைகளை நிறுத்தப்படுறாங்க. அனைவரையும் விடுதலையும் செய்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு வரலாற்றிலே ஒரு மற்றும் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஜனவரி 6, 1946. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ராயல் இண்டியன் ரிவால்ட் நடக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஜாஜியோட ப்ரொப்போசல்லாம் தனி நாடு கோரிக்கையை கொடுக்குற ராஜாஜி. ஜூன் 1945 வேவல்ஸ் பிளான் கேபினட் கமிஷன் அமையுது. ஓகேங்களா? இதே மாதிரி மவுண்ட் பேட்டன் கடைசியாக வந்து ஒரு பிளான் கொடுக்குறாருங்க. ஸோ பிப்ரவரி 1947 பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த அட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லி ஜூன் 1948க்குள் இந்தியாவை விட்டு வெளியேறோம் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. அதனால் மார்ச் 22, 1947 லார்டு வேவல் வைசராக மவுண்ட் பேட்டன்லாம் நியமிக்கப்படுறாரு. ஸோ மவுண்ட் பேட்டன் தான் சில பிளான்ஸ் கொடுக்காரு. பஞ்சாப் வந்து மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியை வந்து வங்காளத்தோடு பிரிக்கிறாரு. காங்கிரஸுடைய செயற்குழு மே 1, 1947 இந்த பிரிவினை யோசனைக்கும் இந்த மவுண்ட் பேட்டனுக்கும் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிவினை பண்ணுறீங்களே அப்படின்னு. பிறகு கடைசியாக ஆகஸ்ட் 15, 1947 பிரிட்டிஷ் திரும்ப பெறும் தேதியை முழுவதுமாக அறிவிக்குது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஜூன் 15, 1947 ஏஐசிசி ஒன்று கூடி பல தீர்மானங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சுதந்திரத்தை வந்து முழுமையாக போகிறோம். இதை வந்து 1915 1947 வரைக்கும் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை தான் நான் கொடுத்துருக்குறேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைம்லைன் சார்ட்டோட அந்த டாபிக்ஸோட சேர்த்து புக் எடுத்து நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் நோட்ஸ் ரெடி பண்ணி அந்த நோட்ஸை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு வாங்க. அடிக்கடி மறக்கக்கூடிய பிளேஸ் இது. திரும்ப படிக்கும்போது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எப்படிலாம் உள்ள கொஷின்ஸ் உள்ளே போய் கேட்குறாங்க அது தகுந்தாப்புலே நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டிஎன்பிசிலையும்
அதே மாதிரி நீங்கள் வந்து டெட்டு சோசியல் சயின்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கும் நிறையா கொஷின்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. ஏன்னா நிறைய ஞாபகத்தில் வைக்க முடியாத பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கிளாஸு அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.